ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சரித்திரத்தில் இது 4வது பகுதி. இந்த பகுதியில் வியாசராஜருடைய அவதாரம் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாலே சங்ககர்ண தேவதை பிரகலாத ராஜராகவும், அதுக்கப்புறம் துவாபரயத்தில் பாகலிக ராஜராகவும் அவதாரம் பண்ணி அவங்களுடைய மகிமையெல்லாம் பார்த்தோம். கலியுகத்திலே பிரகலாத ராஜர், அதாவது சங்ககர்ண தேவதை மீண்டும் வியாசராஜரா அவதாரம் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். தென்னாட்டிலே ஒரு சாஷ்டிக வம்சம் ஒரு கூட்டம் இருந்தது. சிறந்த ஞானவான்கள், கல்வி கற்றவர்கள், சனாதன தர்மை தன் உயிராக போற்றி மதித்து வாழ்ந்து வந்தவர்கள் அந்த சாஷ்டிக வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம். அதில் 67 குடும்பங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 14 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் அந்த சாஷ்டி வம்சத்திலே இருந்தாங்க. அதில் கௌதம கோத்திரம் ஒன்று. அதில் தான் பின்னாலே ராகவேந்திர சுவாமி அவதாரம் பண்ணார். அந்த சாஷ்டி வம்சத்திலே 67 குடும்பங்களில் ஒரு 2-3 குடும்பங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாதனாலே அந்த வம்சம் அதோடு நின்று போச்சு. மீதி இருக்கிறதுல ஒரு 3-4 குடும்பங்கள் அத்வைத பிலாசபியை, அது சங்கராச்சாரியருடைய சித்தாந்த கருத்துக்களை பின்பற்றுவர்களாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு சிறப்பு செய்தி என்னவென்று சொன்னால், நம்ம காஞ்சி மடத்தினுடைய மகா பெரியவா இந்த சாஷ்டி வம்சத்திலே வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அந்த இதில் போக இந்த 64 பேரில் குடும்பத்தில் இந்த அத்வைத்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க போக மீதி இருக்கிறது 60 குடும்பங்கள் இருந்தன. அவங்கெல்லாம் மத்வாச்சாரியோட துவைத்த சித்தாந்தத்தை பின்பற்றுவர்களாக இருந்தார்கள். இவர்களை அறவத்துக்குள் என்று சொல்வார்கள். இவர்களெல்லாம் சனாதன தர்மத்தை விட்டு கொடுக்காமல் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அதை காப்பாற்றி வந்தவர்கள். அவர் இருக்கக்கூடிய இடத்திலே சனாதன தர்மத்துக்கு, அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த சனாதன தர்மத்துக்கு எந்த விதத்திலும் இடைஞ்சல் ஏற்படும் என்று சொன்னால், அதுக்கு அழிவு ஏற்படும் சொன்னால், அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்படி நிறைய இடங்களில் ஸ்பிளிட் ஆகி பல இடங்கள், இந்தியாவில் பல இடங்களில் அவங்க குடியேறி இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சாஷ்டி வம்சத்தில் தான் நம்ம வியாசராஜர் அவதரித்திருக்கார். மத்வாச்சாரியருடைய அத்வைத சித்தாந்த பிரதிஷ்டாபனத்துக்கு போது அவருடைய இந்த சித்தாந்தங்களை பிரச்சாரத்திற்கு அவருடைய 4 பிரதான சிஷ்யர்களை அவர் நியமித்திருந்தார். பத்மநாப தீர்த்தர், நரகர் தீர்த்தர், மாதவ தீர்த்தர், அக்ஷோப தீர்த்தர். அக்ஷோப தீர்த்தருக்கு அப்புறம் அவருடைய சிஷ்யர் தான் ஜெயதீர்த்தர், ரொம்ப ஃபேமஸானவர். அவர் மத்வாச்சாரியருடைய எல்லா கிரந்தங்களுக்கும் விளக்குரை எழுதினவர். டீகாராயர்னு எல்லாரும் போற்றப்படத்தக்கதான ஜெயதீர்த்தர். அவருடைய சிஷ்யர் வித்யாதிராஜர். இந்த வித்யாதிராஜர் பீரியடில் இந்த மடம் 2ஆக பிரிந்தது. ஒன்று ராஜேந்திர தீர்த்தருடைய தலைமையிலே பூர்வாதி மடம் என்றும், கவீந்திர தீர்த்தருடைய தலைமையிலே தட்சிணாதி மடம் என்றும் 2 பிரிவாக பிரிந்தது. இந்த ராஜேந்திர தீர்த்தருடைய பூர்வாதி மடத்திலே தான் வியாசராஜர் வருகிறார், பிரம்மண்ய தீர்த்தர் வருகிறார், வியாசராஜர் வருகிறார். இந்த கவீந்திர தீர்த்தருடைய தட்சிணாதி மடத்திலே அவருக்கு அப்புறம் வாகீஸ்வர தீர்த்தர், ராமச்சந்திர தீர்த்தர், உதயேந்திர தீர்த்தர் இவங்கெல்லாம் வர்றாங்க. இந்த மடங்களில் பிரிந்து இருந்தால் கூட இவங்க எல்லாமே ஒரு விதத்தில் ஒரே மாதிரி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லாருமே. அதனால் அவர்களுக்குள்ளே ஒற்றுமை இருந்தது. ஒவ்வொரு மடத்துக்கு ஒருத்தர் அவங்களோட அடுத்தவர்கள் நன்ற வித்யாதி. இவங்க இப்போ வேற மடத்தில் இருக்கவங்க விபுதேந்தருடைய ஞானத்தை பார்த்து அவரிடம் கல்வி கற்று சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்ரீபாதராஜர் அந்த மடத்துக்கு இங்கிருந்து வேற மடத்திலும் போய் அவரிடம் கல்வி கற்றவர்களே இருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்குள்ள அந்த சித்தாந்த கருத்துக்களில் சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு மரியாதையை இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பிரம்மண்ய தீர்த்தர் ராஜேந்திர தீர்த்தருடைய வம்சாவளியில் அந்த பரம்பரையிலே வரார். அவர் சூரியனுடைய அம்சம் பெற்றவர் பிரம்மண்ய தீர்த்தர். ஒரு பிரம்மண்ய தீர்த்தர் பத்ரிகாசிரம் போய் தபஸ் பண்றார். அப்போ பத்ரிகாசிரம் நாராயணன், பத்ரி நாராயண் அவருக்கு காட்சி கொடுத்து, நீ உங்க ஊருக்கு போன உடனே உனக்கு ஒரு நல்ல சிஷ்யன் ஒன்று கிடைப்பான், அவதார புருஷனாக
பிரகலாதராஜன் மீண்டும் உனக்கு சிஷ்யனாக வருவான் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்றார். அப்படி பிரம்மண்ய தீர்த்தர் வந்து தன்னுடைய ஊரான அப்பூர் தான் அவங்க மடம் இருக்கு, அந்த அப்பூருங்கிற ஊருக்கு திரும்பி வர்றார். அப்போ அவருக்கு அவருடைய அபரோக்ஷ ஞானி, முக்காலம் அறிந்த முனிவர் அவருக்கு உடனே அவர் வந்து இந்த குழந்தை வியாசராஜர் தன்னுடைய சிஷ்யனா அவர் கூட எங்கே பிறப்பாருன்னு அவருக்கு தெரியுது. பன்னூர்ங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ராமாச்சார் வீட்டுக்கு போகணும்னு தீர்மானம் பண்றார். ராமாச்சாருக்கு வந்து ஒரு மனைவி, அவருக்கு லக்ஷ்மி தேவி என்று பெயர். இவரெல்லாம் நல்ல வசதி, இந்த ஊர் தலைவராக, ஜாகீர்தாராக வசதி பெற்று நன்றாக ஊர் தலைவராக வாழ்ந்து வந்தார் ராமாச்சார் அவர்கள். ஆனால் அவருக்கு புத்திரபாகியம் கிடையாது. லக்ஷ்மி தேவி பல காலம் காத்திருக்கிறாங்க, எங்களுக்கு இன்னைக்கு புத்திரபாகியம் இல்லைன்னு சொன்னோடனே தன்னுடைய தங்கையாகிய அக்கம்மாவை மீண்டும் இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறார் ராமாச்சார். ஸோ இந்த இரண்டாவது மனைவி மூலமா அவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இப்ப நான் உங்கள்கிட்ட கலந்து சொல்லணும். அதாவது சில புஸ்தகங்கள்ல ராமாச்சார் மற்றும் சீத்தம்மை, அதாவது லட்சுமி தேவி, அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் வியாசராஜ் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில புஸ்தகங்கள்ல சோமநாத கவி என்ற ஆசுகவி எழுதுல வல்லண்ண சேத்துவுக்கும் அக்கம்மாவுக்கும் பிறந்தவர் தான் வியாசராஜ் என்று சொல்றார்கள். இது ரெண்டும் படிக்கும்போது ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன், நெருடல், இதில் எது சரி என்று ஒரு ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கும்போது கலியுக கல்பத்துறை என்ற புஸ்தகம், ராஜா குருராஜர் எழுதின புஸ்தகத்தை பார்க்கும்போது அவர் வந்து இரண்டு பேரும் ஒருத்தர் தான். ராமாச்சாருக்கு வந்து வல்லண்ண சேத்துங்கிற பெயர், இன்னொரு பெயரும் உண்டு என்று தெரிகிறது. அப்போ அந்த தெளிவு நமக்கு இப்பொழுது பிறந்து விட்டது. ராமாச்சாரம் வல்லண்ண சேத்தர் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஆனால் ராமாச்சாருக்கு இரண்டு மனைவிகள், ஒன்று லக்ஷ்மி தேவி, அவருடைய தங்கை அக்கம்மா, அவங்களே பார்த்து மனம் முடித்து வைக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அப்போ லக்ஷ்மி தேவி ரொம்ப, கணவன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம இவ்வளோ தான தர்மங்கள் பண்றோம், சாஸ்திர பிரகாரம் நடக்கிறோம், எந்த தோஷமும் நம்மகிட்ட இல்லை, எந்த பாவம் நம்ம பண்ணலை, ஆனா ஏன் இறைவனுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கல என்று அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு பிரார்த்தனை பண்ணி விரதம் இருக்க தொடங்கிறார்கள். அப்பொழுது லக்ஷ்மி தேவியினுடைய கனவிலே வேதவியாசர் தோன்றி, நீ கவலைப்பட வேண்டாம், பிரம்மண்ய தீர்த்தர் என்ற மகான் மூலமாக உங்களுக்கு அவருடைய அனுகிரகத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பான், மிகப்பெரிய மகானாக இருப்பான் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்றாங்க. பிரம்மண்ய தீர்த்தரும் ராமாச்சாரம் ஒரு தூரத்துல பூர்வாசுரம் பந்துக்கள் தானோ, அதெல்லாம் ஒரே குடும்பத்துல கசின்ஸ் மாதிரி வந்திருக்காங்க அவங்க. அதனால அவங்க பிரம்மண்ய தீர்த்தர் வரணும் அப்படின்னு அவங்க பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. பிரம்மண்ய தீர்த்தர் இந்த இது அப்பூர்ல இருந்து பன்னூருக்கு வருகிறார். பன்னூர் தான் இவங்க இருக்காங்க, ராமாச்சாரன் லட்சுமி தேவி இருக்காங்க. அங்க வந்து இதுலயும் கதையில ரெண்டு வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ரெண்டையும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுல எது சரியா இருக்கும்ங்கிறத நம்ம யோசனை பண்ணிக்கலாம். ஒரு வருஷன் பிரகாரம், ஒரு புத்தகத்தின் பிரகாரம் 80 வயது அடைந்த ராமாச்சார் திடீரென்று காலமாகி விடுகிறார். அவர் மனைவி லட்சுமி தேவி தான் என் உயிர் வாழ விரும்பாமல் உடன்கட்டையர் தீர்மானம் பண்ணி, அவர் என்ன பண்றனா, அதுக்கு உடன்கட்டையர்னா ஒரு மகானுடைய அனுமதி வேண்டும். அதுக்காக அப்படியே காவிரி கரையோரம் நடந்து போகும்போது இதிலே பிரம்மண்ய தீர்த்தர் வருகிறார். அவரை பார்த்த உடனே இவங்க நமஸ்காரம் பண்ண உடனே அவர் வந்து தீர்க்க சுமங்கலி பவன ஆசீர்வாதம் பண்றாரு. அப்போ லட்சுமி தேவி அழுகிறாங்க, என் கணவர் இறந்து கிடக்கிறார் வீட்டில், உடன்கட்டையர் உங்கள்கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு வந்தேன், ஆனா நீங்க திடீர்னு தீர்க்க சுமங்கலின்னு சொல்லிட்டீங்களே, இந்த கணவன் இருந்தான் எப்படி சுமங்கலியா இருக்கும்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போ பிரம்மண்ய தீர்த்தர் சொல்றாரு, இது நான் சொல்லவில்லை, சரஸ்வதி தேவி நாக்கிலிருந்து சொல்லியிருக்கிறாள், உன் கணவர் இறக்க மாட்டார், வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவருடைய சிஷ்யருடைய வற்புறுத்தை எல்லாம் தாண்டி அவர் போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி அவர் ராமாச்சார வீட்டுக்கு சென்று தன் கமண்டத்தில் உள்ள தீர்த்தத்தை அவர் மேலே தெளித்த உடனே அவர் உயிர் பெற்றெழுகிறார். அப்போ அவங்க வந்து சுவாமிக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணி, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும், அதில் அந்த குழந்தைய எனக்கு கொடுக்கணும், முதல் குழந்தை எனக்கு கொடுத்துடணும், மடத்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. 2 குழந்தை பிறக்கும், முதல் குழந்தை கொடுத்தா 2வது குழந்தை நீங்க வித்து வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதே மாதிரி தான் வியாசராஜர் பிறந்தாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. இன்னொரு சரித்திரத்தில் வியாசராஜர் ராமாச்சார் அப்படி இறந்து போகல. வியாசராஜர் இது பிரம்மண்ய தீர்த்தர் பன்னூருக்கு வந்தபோது இவர்களை வரவேற்று அவங்க வீட்டில் அவருக்கு பிக்ஷை எல்லாம் அளித்து மரியாதை செய்கிறாங்க. அப்போ நம்ம ராமாச்சாரும் லக்ஷ்மி தேவியும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க, எங்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தும் கூட எங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் போய்விட்டது, நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுக்கு வயசாகி போச்சு. அப்போ பிரம்மண்யத்தை சொல்றாரு, சரி அதுக்கு ஒரு ஹோமம் ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு நாங்கள் சிஷ்யெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு மறுநாள் அவங்க வீட்டில் ராமாச்சார் வீட்டில் இந்த பிரம்மண்யத்து சிஷ்யெல்லாம் சேர்ந்து ஒரு ஹோமம் சிறப்பாக நடத்துகிறார்கள். நடத்தி அவருக்கு அந்த முடிஞ்ச உடனே பிரம்மண்ய தீர்த்தர் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு உங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கும், அதில் 3வது குழந்தை எங்களுக்கு மடத்துக்கு தானமாக கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதே மாதிரி அவங்களுக்கு முதல் ஒரு குழந்தை பிறக்கிறது, பெண் குழந்தை பிறக்கிறது, 2வது ஒரு ஆண் குழந்தை, 3வதாக ஒரு ஆண் குழந்தை. ஸோ இந்த 3வது பிறந்த ஆண் குழந்தை தான் தானமாக கொடுக்க சொல்லி கேட்டிருக்கார். ஸோ முதல் குழந்தை பெண் குழந்தையானால 2வது குழந்தை அவங்க வீட்டிலே வச்சுக்கிறாங்க. 3வது குழந்தை தான் நம்முடைய வியாசராஜர். இந்த 3வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம பிரம்மண்ய தீர்த்தருக்கு சூட்சமா தெரியாது, அபரக்ஷ ஞானி தானே, இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த டைம்ல இந்த குழந்தை பிறக்கும் நன்றாக தெரிகிறது. ஸோ குழந்தை பிறப்பதற்கு அன்னைக்கு காலையில மடத்தில் 100 சிப்பந்தியை அழைத்து தங்கத்தாம்பாளத்தை கொடுத்து அனுப்பி, இந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பூஸ்பரிசம் இல்லாமல் பூமியில் படாம அந்த குழந்தை வைத்து அப்படியே நீங்க தங்கத்தாம்பாளத்தில் ஏந்தி அந்த எங்க மடத்துக்கு கொடுக்கணும். 2வது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது. பகவான் சாலிகிராமத்துக்கு அபிஷேகம் பண்ண அந்த பால் தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அபிஷேகம் செய்த பாலையும் கொடுத்து அனுப்புகிறார். அதே மாதிரி ஒரு நல்ல சுமுகூர்த்த நேரத்திலே நம்ம வியாசராஜர் அதாவது சிங்கன தேவதை குழந்தையாக ராமாச்சாரியுடைய மகனாக பிறக்கிறார். அந்த குழந்தைய அப்படியே தங்கத்தாம்பாளத்தில் ஏந்தி அவங்க வீட்டில் 10 நாள் வரலும் வீட்டில் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சீட்டு இருக்கும் இல்லையா, அந்த புண்ணியாவச்சனம் வர வரையிலும் அந்த குழந்தைய அவங்க வீட்டிலே இருக்காங்க. அந்த 10 நாளும் குழந்தைக்கு பூஸ்பரிசம் இல்லாமல் அந்த குழந்தை தொட்டிலே வைத்து அந்த குழந்தைக்கு ஆகாரம் சாலிகிராமம் அபிஷேகம் பண்ண பால் தான் கொடுக்குறாங்க. அந்த புண்ணியாவச்சனம் 11வது நாள் புண்ணியாவச்சனம் ஆன பிறகும் சுத்தி புண்ணியாவச்சனம் ஆன பிறகும் அவர் பிரம்மணி சொல்றாரு, நீங்க குழந்தைய எடுத்துட்டு மடத்துக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தம்பதியர் இருவரும் குழந்தையை எடுத்துக்கொண்டு அப்பூருக்கு வருகிறார்கள். அப்பூர்ல தானே பிரம்மணியத்துடைய மடம் இருக்கிறது. அந்த அப்பூருக்கு வருகிறாங்க. வந்த உடனே குழந்தை பிரம்மணியத்தினுடைய காலிலே முன்னால வைத்து நமஸ்காரம் பண்றாங்க. அந்த குழந்தையை பார்த்த உடனே பிரம்மணியத்திற்கு அவ்வளவு ஆனந்தம். நம்மளோட சிஷ்யன் நல்ல சிஷ்யன் விட்டாங்க. அவருக்கு தெரியுது இது சங்கர்ண தேவதை பிரகலாத ராஜா மின்னு பிறந்திருக்கான்னு நன்றாக தெரிகிறது. அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சி தான் சன்னியாசிகம் மறந்து அந்த குழந்தையை எடுத்து கொஞ்சறார். அப்புறம் அந்த குழந்தைக்கு மறுநாள் ஜாத நாமகரணம் செய்யணும். அதுக்கு நாமகரணம் செய்யணும்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாவோட அனுமதி வாங்கி மடத்திலே சீரும் சிறப்பாக அந்த குழந்தைக்கு யதிராஜர்னு பேர் வச்சு அந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்ணிடுறாங்க. ஒரு சில நாள் கழித்து பெற்றோர்கள் மீண்டும் ஊருக்கு திரும்பி சொல்லும்போது பிரம்மண்யத்தை சொல்றாரு, இந்த குழந்தை எங்களோட இருக்கட்டும், நீங்க அப்பப்போ குழந்தையை பார்த்துக்கலாம், ஆனா இந்த குழந்தை மடத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. சரின்னு பிரியாவுடையோட அவங்க பெற்றோர்கள் திரும்பி ஊருக்கு வந்துடுறாங்க, பன்னூருக்கு வந்துடுறாங்க. இந்த குழந்தை யதிராஜர் அந்த புருஷோத்தம குகையிலே அப்பூர்ல இருக்கிற புருஷோத்தம குகையில அந்த குழந்தைக்கு தனியாக வசதிகள்லாம் செய்து கொடுத்து பிரம்மண்ய தீர்த்தரே அந்த குழந்தைக்கு எல்லா சுஷ்ரூஷையும் பண்றார். தன்னுடைய குழந்தை சிஷ்யனுக்கு தாய் போல இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி வருகிறார். அந்த குழந்தையும் கொஞ்சமா வளர்ந்து 5 வயதான உடனே 2 வயதான உடனே அவருக்கு மீண்டும் சௌச்சம், அதாவது மொட்டை அடிச்சு காது குத்தி வித்யாபியாசம் அக்ஷராபியாசம் செய்து வைக்கணும்.
அதுக்குண்டான முறைகள்லாம் செய்து 2 வயது முடிந்த உடனே அதையும் செய்து 5 வயது ஆன உடனே அவருக்கு உபநயனம் செய்யணும்னு தீர்மானம் பண்ணி 5 வயதில் அவருக்கு உபநயனம் செய்து வைக்கிறாங்க. உபநயனம் செய்தால் தான் வேதாங்கள்லாம் கற்றுக்கொள்ள, வேதங்கள் படிக்க முடியும். 5 வயதிலேயே அவருக்கு வேதங்களை கற்றுத்தர ஆரம்பித்து அந்த குழந்தை 7 வயது நிறைந்த உடனே அந்த குழந்தைக்கு சந்நியாசம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணுறாரு. அந்த சந்நியாசம் கொடுப்பதற்கு முன்னால் ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். குருராஜா.